ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் வந்து வினி. ஸோ நான் இன்னைக்கு என்ன ஒரு சின்ன ஒரு vlog தான் எடுக்க போகிறேன். எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ கிறிஸ்மஸ் வரப்போனால எல்லாருக்குமே கிறிஸ்மஸ்னாலே கேக் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் கேக் செய்ய போகிறோம். ஸோ அதுதான் ஒரு சின்ன vlog-ஆகவே நான் எடுக்க போகிறேன். ஸோ மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கே இப்போ என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து கேக் எப்படி பண்ணுறதுன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் அது எப்படி அவங்க பண்ணுறாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு சுகரை போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரில. எதுக்குமா இந்த சுகரே? அது கேரமல் ஆயிடுச்சு. இப்படி போக வருது. எங்கள் அம்மா சுடு தண்ணி எடுத்து ஊற்றுனாங்க. அது எதுக்கு ஊற்றுனாங்கன்னு எனக்கு தெரில. கட்டி ஆகாது இருக்கு. ஓகே, அந்த கேரமல் வந்து கட்டி ஆகாமல் இருக்கா. தண்ணி சுடு தண்ணி தான் ஊற்றணுமா. ஊற்றிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து அந்த கேரமில் வந்து அந்த சுகர் போட்டாங்கன்னா அது வந்து கேரமல் ஆயிடுச்சு. ஸோ அதான். ஸோ அந்த சைடு சுடு தண்ணி எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்காங்க. தெரியுதா? அதுலேயும் சுடு தண்ணி தான் ஊற்றுறாங்க. இது என்னதுன்னா அந்த உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வேக வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. அது லைட்டாக கொஞ்சம் வேக வைக்கணுமா. ஸோ அதுக்காக எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. ஒரு 7 மினிட்ஸ் வந்து அது வேக வைக்கணுமா. ஸோ எங்கள் அம்மா அதை வேக வைக்க வச்சுருக்காங்க. ஸோ சுகர் போட்டிருக்கோம். அப்புறம் அதில் தான் நீங்கள் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் அதில் போட்டுறணுமா. இது எதில் உள்ள ரெசிபினா, நம்ம வந்து மெட்ராஸ் சமையல் இருக்காங்க சரிமா, அவங்க வந்து கேக் செய்து போட்டிருந்தாங்க. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். ஸோ அதுக்காக வந்து எங்கள் அம்மா வந்து சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க எங்கள் அம்மாவே. எங்கள் கிச்சன் இப்படி தான் இருக்குது. ரொம்ப சின்ன கிச்சன் தான். சுகரெல்லாம் போட்டாங்கல்ல, அதை வந்து எங்கள் அம்மா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்படி தான் இருக்குது. அது ரொம்ப அந்த கிராம்பு அந்த ஏலக்காய் ஸ்மெல் எனக்கு ரொம்பவே வருது. எங்கள் அம்மா வந்து இந்த கிரைண்ட் பண்ணி வச்சதை வந்து வடிகட்டிக்கிறாங்க. வடிகட்டுறது தானே இது என்னன்னு சொல்லுவாங்கம்மா? சல்லடை பண்ணுவாங்களாம். அதை பண்ணுறாங்க எங்கள் அம்மா. திஸ் இஸ் மை மாம். எங்கள் அம்மா தான் பண்ணுறாங்க. நான் சும்மா வேடிக்கை தான் பார்க்க வந்தேன். ஏன்னா எனக்கு இப்பெல்லாம் தெரியாது. அம்மா ஓகே, இதை வந்து தூக்கி போடணுமா வேணாமா? அது எங்கள் அம்மா அதை தூக்கியே போட்டுட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு சேனல் உண்டு. அதில் லெதாஸ் குக்கிங் சாரி. அதுலேயும் போய் மறக்காமல் எங்கள் அம்மா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதை போடுறேன். அதில் வந்து தயிரை போட்டுக்கிறாங்க. தயிர் கொஞ்சோண்டு போட்டுட்டு அதில் வந்து இந்த மாவு நம்ம இப்போது சுகரா சாரி அது சுகரா அந்த சுகரை வந்து அதுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. போடுமா. அம்மா கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துக்கிறாங்க. ஓகே, நம்ம என்ன ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாமா? என்ன ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாமா. எங்கள் அம்மா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இன்னைக்கு எம்மியான கேக் சாப்பிட போகிறோம். எனக்கு தெரில அவங்களுக்கு வந்தது மாதிரி வருமான்ட்டு. நாங்களும் ட்ரை தான் பண்ணுறோம். அப்படி நல்லா வந்துச்சுன்னா நாங்கள் வந்து கிறிஸ்மஸுக்கு இந்த கேக்கை செஞ்சுருவோம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்படி நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணிக்கோ. மைதா மாவை எங்கள் அம்மா வந்து அந்த ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. ஃபில்ட்ரு பண்ண தானே அந்த சல்லடை பண்ணுறதுக்கு. அது வந்து ஒரு சோடா, பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறாங்க கொஞ்சோண்டு. அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் சாரி அது பேக்கிங் பவுடர். இதை நம்ம பேக்கிங் சோடாவா? இதுதான் பேக்கிங் சோடாவா. அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு உப்பு, ஒரு சிட்டிகை உப்பான். அதை கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து சலடை பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாகவே போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு இதில் வந்து அது என்னம்மா உலர்ந்த திராட்சை அதை வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்ததை எடுத்து தட்டுறாங்க எங்கள் அம்மா. அப்புறமா அதில் வந்து அந்த மைதா மாவு. ஓகே, அந்த சிரப் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தோம்ல அதான் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சிரப் நீங்கள் ஊற்றும் போது அந்த ப்ரௌன் கலர் ஆட்டோமேட்டிக்கலாக மாறிடும். ஸோ அதுக்கு கூட ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிளறி வச்சுக்கிட்டோம்ல ஆயில் ஊற்றி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க.
ஸோ யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணீங்கன்னா ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் அது எப்படி வந்துச்சுன்னு. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ எங்கள் அம்மா முந்திரி பருப்பு எடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறாங்க. அதில் கொஞ்சம் நிறையவே போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு எங்கள் அம்மா நிறையவே போடுறாங்க. நான் தான் சொன்னேன் நிறைய போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுவும் கொஞ்சம் நம்ம வந்து லாஸ்ட்டில் போட எங்கள் அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாதாமும் எங்கள் அம்மா ஆட் பண்ணிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து அந்த முந்திரி பருப்பே போதும். ஸோ எங்கள்கிட்ட மைக்ரோவன் கிடையாது, ஸோ நாங்கள் அதனால குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். உப்பு போட்டாச்சு. அப்படியே எல்லா இடமே எங்கள் அம்மா வந்து ரவுண்டாக அப்படியே போட்டுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா அந்த கேக் மிக்ஸை வந்து அப்படியே உள்ளே தட்டுறாங்க. அதில் கொஞ்சம் மிச்சம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பேலன்ஸ், அதை வந்து அதில் போட்டுக்கிறாங்க நட்ஸ் எல்லாம். ஸோ கேஷ்யூ போட்டாச்சு, அப்புறமா பாதாம், அப்புறமா பிஸ்தா. இப்படிதான் இருக்கு, பார்க்கவே செம்மையா இருக்கு. ஸோ அது எப்படி நம்ம அதை குக் பண்ணது போறோம், ஐ மீன் அதை கேக் நல்லா வந்து வருதான்னு பார்க்கலாம். அதை சொல்ல தெரியல, அது எப்படி நல்லா வருதான்னு எடுத்து பார்க்கலாம். எங்கள் அம்மா இப்படி தான் உள்ளே வைக்கிறாங்க. இப்படி தான் வச்சுருக்காங்க. நான் எப்படி காமிக்கிறேன். ஓகே, நம்ம இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 1 hour கிட்ட நீங்கள் வந்து இப்படி அந்த குக்கரை மூடி வேக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 hourக்கு நம்ம அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அதான் இதில் டாஸ்க். 1 hourக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில. சரி பார்க்கலாம், 1 hourக்கு வெயிட் பண்ணி அப்புறம் அந்த கேக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் அம்மா அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்படி தான் வந்திருக்கு. ஸ்மெல் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம இதை கொஞ்சம் நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கணுமா. எங்களுக்கு கொஞ்சம் பொங்கி வெளியிலே வந்துருச்சு, கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் வச்சுனா. ஸோ நல்லா தான் டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இனி கொஞ்சம் நேரம் கழிஞ்சு அப்புறமா நம்ம பார்ப்போம். ஆறுனதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படியே செட் ஆகணும், டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே விட்டுறணும். ஸோ அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். கேக் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே வந்துச்சு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த கேக்கை செஞ்சு ரொம்ப செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த கிறிஸ்மஸை. ஸோ எல்லாருமே ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.